தேவனே, இன்று என்னை ஒரு மாற்றும். செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி. வாழ்வளிக்கும் பசி. மத்தேயு 5:6. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஆமென். வேதாகமத்தின் தேவன் பசியோடும் தாகத்தோடும் இருப்பவர்கள் பக்கம் இருப்பதாக தோன்றுகிறது. இது விவாதத்திற்குரியது போல தோன்றலாம். ஆனால் இவர்கள் தான் தேவ பார்வையில் வெளியேற பெற்றவர்கள். இல்லாமையினால் அல்ல, அதிகம் பெற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள். தேவனை இன்னும் அதிகம் தங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறார்கள். இப்படிப்பட்ட வாஞ்சையுள்ளவர்களை திருப்திப்படுத்த தேவன் பல வாக்குறுதிகளை கொடுப்பதை நாம் வேதத்தில் பல இடங்களில் பார்க்கிறோம். பொய்யான திருப்தி என்ற முகத்திரையை அணிந்து மக்கள் வாழ்கிற இந்த காலத்தில் விசுவாசிகளாகிய நாம் இன்னும் அதிகமாய் தேவன் மேல் பசிதாகம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். எந்த நேரத்திலும் தேவனிடத்தில் நான் ஒன்றை மட்டும் கேட்க விரும்புகிறேன். உம்மை அதிகம் அறிய என்னை பசியுள்ளவனாக்கும். இரவும் பகலும் வேதத்தை தியானிக்க, இடைவிடாமல் ஜெபிக்க, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை போதிக்க எனக்கு இந்த வாழ்வளிக்கும் பசியை தாரும். லவோதிக்கேயா திருச்சபையின் காலத்தில் வாழ்கிற நாம் நம் வாழ்வில் காணப்படும் வெதுவெதுப்பான நிலையையும் உணர்வற்று இருக்கும் தன்மையையும் நம்மிலிருந்து எடுத்து போட தேவனிடம் அன்றாடுவோம். பொய்யான திருப்தி புனிதனையும் பாவியாக்கிவிடும். சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட சுத்த பொன்னை போன்ற விசுவாசத்தையும், இயேசுவின் இரத்தத்தால் தூய்மையாக்கப்பட்ட பரிசுத்த தன்மையும், பரிசுத்த ஆவியினால் உந்தப்பட்ட தரிசன பார்வையும் தேவன் நமக்கு தருவாராக. அப்பொழுதுதானே இயேசு வந்து நமக்கு விருந்தளித்து நம்மோடு விருந்துண்பார். பசியும் தாகமும் இனி என்றும் இராது. ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.